வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு பஸ்ஸில் வரும்போது நான் ஒருத்தர்கிட்ட ஜோதிஷத்தை பற்றி பேசிகிட்டே வந்தேன், ஜோதிடத்தை பற்றி. அப்போது என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர், ஏங்க ஜோதிடமெல்லாம் உண்மையா? நான் அதையெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணலை, குழந்தையும் பற்றிக்கல, என் பொண்ணுகளுடைய அமைப்பு இது வரைக்கும் நான் யாருக்கும் ஒன்றுமே பார்க்கல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்க, அப்போ அதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போது நீங்கள் கடவுளை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். கடவுள் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னா. கடவுளை நம்புறேன்னு சொன்னால் கடவுளை நீங்கள் இதே மாதிரி ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு. அது எப்படிங்க, உணரத்தானே முடியும் அப்படின்னு. அப்போ நான் அதுக்கு அதைத்தான் சொன்னேன், உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்கிறப்ப நீங்கள் ஜோதிடத்தை உணர்வீங்க அப்படின்னு. அப்போ உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ரவீந்திரன் அப்படின்னு சொன்னார். இந்த ரவீந்திரன்னா சூரியன், சனி, புதன், சந்திரன் இந்த 4 பேர்த்துடைய இணைவில் தான் இந்த ரவீந்திரன்கிற பேர் வரும். அந்த சூரியன் உங்களுக்கு கெட்டிருந்தா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து உங்கள் தொழில், உங்கள் திறமை எல்லாத்தையும் பால் பண்ணியிருப்பீங்க. சூரியன் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ரவீந்திரன் பேர் வந்ததுனாவே வீட்டில் ராணிங்கிற மாதிரி பேர் அமைப்பெல்லாம் வரும். அப்போ உங்கள் மனைவியுடைய பேர் என்ன, உங்கள் குழந்தைகளுடைய பேர் என்னன்னு கேட்டேன். மனைவியுடைய பேர் டெய்சி ராணினாரு, குழந்தைகளுடைய பேர் பவதாரணி, ஜெயவர்ஷினி அப்படின்னாரு. அப்போ எல்லாத்துலேயுமே அந்த நீ ராணி அப்படின்னு வந்துருச்சா, அப்போ அங்கே பெண்கள் ராஜ்யமாக இருக்கும். இந்த எல்லாத்துலேயும் நீ பெண்கள் ராஜ்யமாக இருக்குது. பேசக்கூடிய நான் விருச்சிக ராசி, அதனால் உங்கள் வீட்டில் இந்த விருச்சிக ராசிங்கிறது 8வது ராசி. அப்போ இந்த 8வது ராசிக்கு விபத்து காப்பீடு திட்டம் இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. அப்போ எல்ஐசியில் உங்கள் வீட்டில் யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. என் வீட்டுக்காரமோ எல்ஐசியில் தான் இருக்காங்க. இப்போ நானும் ஹெல்த் கேர் எல்ஐசியில் தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி தாங்க ஜோதிடம் அப்படின்னு. உடனே ஜோதிடம் பார்க்குறதுக்கு என்கிட்ட புக் பண்ணிட்டார். அப்போ இந்த மாதிரி ஜோதிடத்தை நிரூபிக்க முடியும், முடியாமல் அல்ல, ஆனால் அது உணரத்தான் முடியும். ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்க வரைக்கும் ஒரு தேடல் இருக்கத்தான் வேணும். வணக்கம், வாழ்க வளமுடன்.